கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் கர்த்தருடைய ஜனம் சிறையிருப்புக்கு நேராய் சென்று அவர்களை திரும்பவுமாக அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்களை திருப்பி அவர்களுடைய தேசத்திலே அவர்களை நாட்டி அவர்களை எப்படி தேவன் வர்த்திக்க பண்ணுவார், எப்படி அவர்களை மகிமைப்படுத்துவார் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய சத்தியமாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் ஏசாயா 51ஆம் அதிகாரம். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படி கர்த்தரால் சிறையிருப்புகளிலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்றால், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன சிறையிருப்புகள், முன்னுக்கும் போக முடியாமல் பின்னுக்கும் போக முடியாமல் அடைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் என்று பாருங்கள். அவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் தம்முடைய ஜனத்தை எப்படியாக மீட்கிறாரோ அப்படி நம்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீட்டு நித்திய மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். சஞ்சலங்களையும் தவிப்பையும் நம்மை விட்டு நீக்குகிறவராய் இருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளிய கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும், நம்மிலே உண்டாயிருக்கும். மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், பாவம், உலகம், மாமிசம், பிசாசினுடைய சிறையிருப்புகளிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களுக்கு அவர் ஆறுதலையும் தேறுதலையும் செய்வார். அவர்களுடைய வனாந்தரத்தை ஏதனை போலவும் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் மாத்திரமல்ல, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாகும்படி அவர் கிருபை செய்வார். ஏசாயா 35:10 பார்க்கிறோம், பிரியமானவர்களே, மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். தேவன் அவர்களுக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதமான நிலைக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஏசாயா 61:3 கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதே ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். அவர்கள் குறுகி போவது இல்லை. அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சங்கீதம் 126 1 முதல் 3 வரைக்குள்ள வசனங்களிலும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 3வது வசனத்திலே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும்
அதிகமாக பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எசேக்கியேலின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 10-11 இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் அவாந்தரமான ஸ்தலங்களை கட்டுவார், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவருடைய மனுஷர்கள் யாவரையும் நான் வர்த்திக்க பண்ணுவேன். 11வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் மிருக ஜீவன்களையும் மனுஷர்களையும் பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகச் செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். தேவன் நம்மை முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் பிரியமானவர்களே பெரிதாய் விளங்க அது நிமித்தமாய் தான் கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள அனுகிரகம் செய்வாராக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் கேட்ட இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, நீர் எங்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாய், எங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாய், ஆடல் பாடல் சத்தத்தோடு கூட நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து வர நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் ஆயிரமாய் பழுகி பெருகும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நீர் கட்டளையிடுவீர் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்களுடைய வனாந்திரங்களை எல்லாம் ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தருடைய தோட்டத்தை போல மறுரூபப்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.